ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் யாரும் இங்கேருந்து கலக்கிற மாதிரி இல்லை, வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் யாரும் வீடு திருக்கிற மாதிரி இல்லை. தமிழக இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் சேர்த்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் இங்கேருந்து அனுப்ப போகிறோம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து குத்துற போகிறோம். ஜனவரி 26ஆம் தேதிக்குள்ள ஜல்லிக்கட்டு நடக்கணும், இல்லைன்னா அந்த குடியரசு தினத்தை வந்து எங்களால் கொண்டாட முடியாது. தமிழ்நாட்டோட பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு, அதே பேங்க் பண்ணா நாங்க தமிழர்கள் என்ன கம்மன் இருப்போம் நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே இவங்க தான் ஒரு எக்ஸாம்பிள். உண்ணாவிரதம் இருந்து எங்க உசுர போற வரைக்கும் எங்களோட நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம். ஜல்லிக்கட்டு வேணும், பீட்டா வந்து தடை செய்யணும், ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும். நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறோம், நம்ம வீடை நம்ம காப்பாத்திக்கிறோம், நம்ம தெருவை நம்ம காப்பாத்திக்கிறோம். நாங்க கண்டிப்பா போராடுவோம், ஜல்லிக்கட்டு நடத்துற வரைக்கும் கண்டிப்பா போராடிட்டே இருப்போம். தமிழ் கலாச்சாரங்க, இது கஷ்டம்ங்க, இது எப்படிங்க அவங்களால மாற்ற முடியும்? எங்க வீட்டு காளைய நாங்க வளர்க்கறதுக்கு அவன் சட்டம் போட தேவையில்லை, அவனுக்கு எந்த அதிகாரமும் யாரும் கொடுக்க கிடையாது. எங்களை கேட்கணும். எங்கள் தமிழர்ன்ற உணர்வை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வந்து இந்த இடத்துல உட்காந்து பார்த்தாதான் எங்களோட உணர்வுகள் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு இந்தியனோட பண்பாடு, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. எங்களோட உரிமையை தானே கேட்டோம், யார் தட்டி கேட்குறா? இதை கூட நாட்டில் சுதந்திரமாக பண்ண முடியல. 8 வருஷம் இருக்குங்க எல்லாருக்கும். இந்த அவசர சட்டம் வந்துட்டு வேண்டே வேண்டாம். பக்கா கவர்மெண்ட் ஆர்டரோட வருஷம் நடத்துற மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு எனக்கு வேணும். பொழுது போகாம ஒன்றும் இங்க வந்து போராடல. எங்களுக்கான உரிமையை தமிழன்ற உணர்வை, தமிழச்சின்ற ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு ஆணும் இங்க வந்து நிலம் நட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் யாருமே எதிர்த்து நின்று பார்க்கவே பயப்படணும். அந்த மாதிரி நான் இன்னும் நடத்துவோம். எப்ப எங்களுக்கு உரிமை வந்து கண்டிப்பா கிடைக்கும். தமிழனோட வீர விளையாட்டு வந்து இவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்க, அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. இன்னும் நாங்க வந்து போராடி கண்டிப்பா எங்களோட வீர விளையாட்டை மீட்போம். ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நாங்க போக மாட்டோம். மாடை பிடிது ஒரு வீர விளையாட்டு தான், அது வரைக்கும் நாங்க இங்க தான் இருந்தாகும். இது மாதிரி என்னோட வாழ்வுரிமை எதுவுமே அழிக்கப்படக்கூடாது. என்னோட மண்ணு சோர்ந்து போகாம எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் மீட்டெடுப்போம். தமிழனுக்கு எல்லா தமிழனும், எல்லா இளைஞர்களும், மாணவர்களும் அறவழியில் மட்டும் போராடுங்க. அறவழி போராட்டமே நமக்கு வெற்றியை தேடித்தரும். ஒரே கோரிக்கை தாங்க, ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு எங்க உரிமை. இங்க வந்து நாங்க ஜல்லிக்கட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எங்களோட சொல்யூஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு மட்டும் தான் நாங்க போராடுவோம், தவிர வேற எதுக்காகவும் நாங்க போராட மாட்டோம். தமிழோட உரிமையை காப்போம். என் பேத்தியை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன். நாளைக்கு இந்த பேத்தி வந்து வளர்ந்து ஜல்லிக்கட்டு என்ன பாட்டின்னு கேட்க கூடாது. இந்தியா 2020
வல்லரசாக மாறுறதுக்கான அடிப்படை விஷயம் தான் இன்னைக்கு எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். இது வந்து எங்க மாடு, நாங்க எப்படி வேண்டாலும் கட்டி புரளுவோம், உருளுவோம். இதுக்கு யாரும் தடை விதிக்க கூடாது. இவங்க 2 நாள் 3 நாள் சொல்றதை நாங்க நம்ப முடியாது. இந்த ஜல்லிக்கட்டு இங்க நடக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தான் உட்காந்துருப்போம். வாடி வாசலுக்கு மாடு வர்ற வரைக்கும் நாங்க இங்கே தான் உட்காந்துருப்போம். ஜல்லிக்கட்டு தடை சொன்னோம். ஆனா நாங்க இந்த வருஷம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்துவோம். பீட்டாவுக்கு பதிலடி கொடுப்போம். நாங்க தமிழ்நாட்டுக்காண்டி நாங்க உயிரையும் கொடுக்கோம். அதனால வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்னைக்கு 2 நாளா டைம் கட்டிருக்காங்க. அந்த டயத்துக்கு இடம் இல்லை. நிச்சயம் மாணவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அவன் நேர்மையின் மறுபிறப்பு. நிச்சயமாக இந்த போராட்டம் வெல்லும். ஜல்லிக்கட்டு நம்மளை நாடி வரும், தேடி வரும். காலமாடு எங்கள் கடவுளடா, அது உந்தன் அழிக்க நினைக்கும் உங்கள் அறிவும் அடைவாயடா. விவசாயத்துக்கு தேவையானது வந்து ஜல்லிக்கட்டு. வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. நாங்கள் 3 டேஸாக வந்துட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய பாரம்பரிய உரிமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முள் தோன்றி மூத்த கொடி தமிழ் கொடி. உங்ககிட்ட நாங்கள் கேட்குறதெல்லாம் பீட்டாவை தடை பண்ணி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும். அப்படி இல்லைன்னா உங்கள் இந்தியாவுக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லைன்னா எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. தமிழன்னு ஒரு இனம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு சினம்னு ஒன்று இருக்கு. தமிழன்னு சொல்லு, தலை நிமிர்ந்து நில்லுன்னு சொன்ன இதே ஊர்ல இதே பாரதி தான் எங்க கிட்ட ரவுத்திரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய கல்ச்சரை தடுக்கிறதுக்கு அவங்க யாரு? அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணுங்க. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியாது. ஜல்லிக்கட்டு நடக்கணும் எங்களுக்கு. அது இல்லாம பீட்டாவை பேன் பண்ணணும். இதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டையும் ஃபார்மர்ஸையும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 40 டேஸ் ஆனாலும் எல்லாம் இங்கே இருந்து ஜல்லிக்கட்டு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். வாடி வாசல் திறக்கிற வரைக்கும் வீடு வாசல் செல்ல மாட்டோன்ற கோரிக்கையில ரொம்ப உறுதியா இருக்காங்க. இளைஞர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு போராட்டம் வெற்றி காணும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. எங்க தமிழகத்தோட ஒரு அடையாளமான இந்த ஜல்லிக்கட்டை நாங்க எக்காரணத்தை கொண்டு யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டோம். பாரம்பரியமான கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், விளையாட்டுகள் எல்லாமே இருக்கணும்.